ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திருடன் இருந்தானா. அந்த திருடன் ஒரு நாள் செம்ம ஃபாஸ்டா ஓடினானா. ஒருத்தவனை நிறுத்தி கேட்டானா, ஏன்டா இவ்வளவு ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கன்ட்டு. ஏன்டா உனக்கு கண்ணு தெரியலையடா, என் பின்னாடி என்ன போலீஸ் துரத்துறாங்கடா, போலீஸ் வண்டியோட சைரன் சத்தம் கேட்கலையா உனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னானா, டேய் உனக்கு தான்டா கேட்கல, அது போலீஸ் வண்டியோட சைரன் சத்தம் கிடையாது, அது ஆம்புலன்ஸோட சைரன் சத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னானா. இன்னைக்கு நம்மள பல பேர் கூட என்ன நடக்குதுன்னே தெரியாம இதே போலதான் தப்பான பெர்செப்ஷன்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இப்படி கடன்ல நான் வாழ்றது தாங்க ஆண்டோட சித்தமா இருக்கு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இந்த வியாதி எனக்கு வந்ததுக்கு காரணமே நான் பண்ண இந்த பாவம் தாங்க. தோல்வியின் வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவங்களே ரெடி ஆயிடுறாங்க. அவங்களே ஒரு பெர்செப்ஷனை வந்துட்டு மைண்ட்ல உருவாக்கிக்கிட்டு அவங்களே ஏதோ ஒன்று சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டே வந்திருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது, நம்மளா ஒன்று யோசிக்கிறது கிடையாது. இப்படி தோல்வி அடைகிற நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து அது என்ன சொல்லுதுன்றதை கேட்டு அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தும் போது மட்டுமே தான் இப்படிப்பட்ட தோல்விகள் இருந்து வெளியே வந்து வெற்றி பெறுகின்ற வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் என்பதுதான் இந்த மெசேஜ் மூலமா நான் சொல்ல ஒரு காரியமா இருக்கு. ஸோ கண்டிப்பா அடுத்தடுத்த மெசேஜ் கேட்கறதுக்கு ஸ்டே டியூன். காட் பிளஸ் யூ ஆல்.